ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். லூகாஸ் 1:28. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இறை ஆற்றலின் வெளிப்பாடு படைப்பு, இறை அன்பின் வெளிப்பாடு மனிதர்கள். இயற்கையின் விபத்தில் மருவி வந்தவர்கள் அல்ல மனிதர்கள். கடவுளின் திட்டத்தில் முன்னமே திட்டமிடப்பட்டவர்கள் மனிதர்கள். மண் சார்ந்த இயல்புகளால் மட்டுமல்ல, கடவுளின் இயல்பில் அவரது அருளில் நிரப்பப்பட்டவர்கள் மனிதர்கள். எவராயிருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் கடவுளின் அருளில் நிரப்பப்பட்டவர்கள், கடவுளை தம்மோடு கொண்டவர்கள். மரத்தை வேரோடு பிடுங்கி எறியும் ஆற்றல் படைத்த யானையால் தன் காலில் கட்டப்பட்டிருக்கும் சிறு கயிற்றை அறுத்தெறிய இயலாது. காரணம், அதன் நம்பிக்கை எதன் மீது உள்ளதோ அதை மட்டுமே அது செய்யும். மனிதனும் தன் நம்பிக்கையை எதன் மீது வைத்திருக்கின்றானோ அதை மட்டுமே நம்புகின்றான். இறையருள் தன்னுள் இருப்பதையும் இறைவன் தன்னோடு இருப்பதையும் மனித மனம் நம்பினால் அன்று முதல் வாழ்வு முறை வித்தியாசப்படும். இயலாத அனைத்தும் வசப்படும். ஜெபம். இயேசுவே, தாழ்வு மனப்பான்மையால் தன் அடையாளத்தை தொலைத்து விடாது, கடவுளாகிய நீரே என்னுள் என்னோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் தன்னம்பிக்கையோடு வாழவும், பிறருக்கும் வழிகாட்டியாய் இருக்கவும் வழி நடத்தும். ஆமென்.
சுவைத்து பாருங்கள். அன்பர்களே நண்பர்களே கூடி வாருங்கள். ஆண்டவரின் அன்புதனை சுவைத்து பாருங்கள். விண்ணில் வாழும் கடவுள் ஏழை வீட்டிலே வாழ வந்தார். விண்ணில் வாழும் கடவுள் ஏழை வீட்டிலே வாழ வந்தார். புரட்சி செய்தி கேளுங்கள். புனித பாதை சேருங்கள். புனித பாதை சேருங்கள். அன்பர்களே நண்பர்களே கூடி வாருங்கள். ஆண்டவரின் அன்புதனை சுவைத்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். சர்வேஸ்வரா சுவாமி, மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும். என் கோவே, மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தருளும். ஆமேன். மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும் அவர் படும் வேதனையைக் கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும் எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கியானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருவுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம். இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாயிருக்கிற பரமதிவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாத ஆராதனையும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அர்ச்சிஷ்ட தேவ மாதாவினுடைய அமலர்பவத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபாத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும். தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கமுள்ள மாதாவே, அர்ச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமேன்.